கம்பராமாயணத்திலே கம்பர் ராமனின் அழகை எவ்வாறு வர்ணிக்கின்றார் பார்க்கலாமா? வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று ராமபிரானின் அழகை கம்பர் மிக அழகாக வர்ணிக்கின்றார். இதன் பொருளை பார்க்கலாமா? இந்த பாடல் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் இடம்பெற்றுள்ள ராமனின் அழகை வர்ணிக்கும் பாடல். வெய்யோனொளி, அதாவது சூரிய ஒளி ராமனின் மேல் படுகிறது. அப்படி சூரியனின் ஒளி ராமனின் மேனி ஒளியில் மழுங்கி போகின்றதாம். அடுத்து பொய்யோ எனும் இடையாளொடும், அதாவது சீதைக்கு இடுப்பு ஒன்று இருக்கின்றதா இல்லையா, அது பொய்யா நிஜமா என்று தோன்றும் அளவுக்கு இடையாளோடும் போனான் என்கின்றான். அடுத்தது இளைய பெருமான் லக்குமணனோடும் போகின்றான் என்று கூறுகின்றான். ஐயோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ என்கின்றான். அதாவது ராமன் கருப்பாக இருக்கின்றானாம். கருப்புக்கு எதை உதாரணம் சொல்கின்றான் என்றால் கண் மையை சொல்கின்றான். இருந்தாலும் மை ரொம்ப மலிவான பொருள். ராமனை அப்படி ஒரு மலிவான பொருளுக்கு உதாரணம் கூற முடியாது என நினைத்து மரகதமோ என்று கேட்கின்றான். இல்லையே, மரகதம் ஒரு சின்ன பொருள், ராமன் உருவம் அப்படியா, நாளும் ஒரு புதுமை தெரியுமே என்று சிந்திக்கின்றான். பிறகு மறிக்கடலோ என்கின்றான். அதுவும் திருப்தி இல்லை. இந்த கடல் ஒரே இடத்தில் தானே இருக்கின்றது, ராமன் அப்படியா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவானே என்று மீண்டும் சிந்திக்கின்றான். மழை முகிலோ என்கின்றான். அதுதான் சரி, மழை முகில்தான் நாம் இருக்கும் இடம் தேடி வருகின்றது, மழை முகில்தான் சரி என்று நினைக்கின்றான். முகில் சில சமயம் அதிக மழை பெய்து மக்களை துன்புறுத்தும். ஆனால் ராமன் அப்படி இல்லையே, கருணையே வடிவம் கொண்டவன் அல்லவா அவன். பின் என்னதான் சொல்லுவது? ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்று தவித்து ஐயோ என்று வாய்விட்டே அலறிவிட்டான் கம்பன். ஐயோ, இந்த சொல் நிறைய இடங்களில் வெவ்வேறு விதமாக கூறப்படுகின்றது இல்லையா? உதாரணமாக அச்சம் காரணமாக வரும்பொழுது ஒரு பாம்பை நாம் கண்டுவிட்டால் ஐயோ பாம்பு 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 என்று கதறுவோம். இதே ஒரு காரியத்தை மறுப்பு சொல்கின்றோம் என்றால் அந்த இடத்தில் ஐயோ என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒருத்தருக்கு நம்ம ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்குறோம், அவங்களுக்கு அது புரியலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயோ எத்தனை வாட்டி தான் உனக்கு சொல்லி கொடுக்கறது என்று நாம் கூறுவோம். இதே ஒரு பணமோ பொருளோ நகையோ காணாமல் போயிட்டா ஐயோ போச்சே போச்சே அப்படின்னு புலம்புவோம் இல்லையா? அடுத்து துக்க நிகழ்வின் போது ஐயோ என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. இப்படி பல இடங்களில் பல வகைகளில் பல மாதிரியாக இந்த ஐயோ என்ற சொல் பயன்படுகிறது. ஆனால் இந்த பாடலில் கம்பன் ஐயோ என்பதை எப்படி போட்டிருக்கின்றான் பாருங்கள். எந்த பொருளுக்குமே எதற்குமே இந்த ராமனின் அழகை ஊமையாக சொல்ல முடியவில்லையே என்று கம்பன் ஏதேதோ வார்த்தைகளை போடுகின்றான். அடுத்து அழிந்து போகும் அழகு இதெல்லாம், ஆனால் ஒரு மனிதன் பெருமைப்படுவது எதனால், குணத்தால் தானே என்று நினைத்து இந்த ஐயோ என்பது உணர்வின் வெளிப்பாடு இல்லையா? அந்த வகையிலே ஆண்டவனை உணரத்தான் முடியும், அறிய முடியாது என்பதை சொல்லும் அளவிற்கு ஒரு அற்புதமான வரிகளை கொண்ட ஒரு பாடலாக இதை அமைத்திருக்கின்றார் கம்பன். இவனுடைய வடிவு காலத்தால் அழியாதது என்று மிக மிக அழகாக ராமனுடைய அழகை கம்பன் சித்தரித்திருக்கின்றான்.